ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சுதந்திர காற்றை சுவாசிக்க கொட்டும் மலையிலும் குளிரிலும் தனது இன்னுயிரையும் பொருட்படுத்தாது தாய்நாட்டுக்காக தங்களது இளம் வயதை இராணுவ பணியில் கழித்து பணிக்காலம் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன் காக்க பல்வேறு திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு தான் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற பெயர் வச்சுட்டு இந்த திட்டத்தை தமிழக முதல்வரும் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. 155 முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் ஆணைகளையும் வந்து வழங்கியிருக்காரு. 155 பயனாளிகளுக்கான திட்ட செலவினமாக 24.43 கோடி 30% மானியத்துடன் வந்து வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே முன்னாள் படை வீரர்கள் சுய தொழிலில் ஈடுபடவும் சிறந்த தொழில் முனைவோராக மாறவும் தேவையான நிதி மற்றும் பயிற்சிகளும் வந்து வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் முதல் கட்டமாக 348 முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் வந்து பயனடைவாங்க. இந்த திட்டத்துக்காக மொத்தம் வந்து 50.50 கோடி வந்து செலவு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டப்படி முன்னாள் படை வீரர்கள் பல்வேறு தொழில் தொடங்குவதற்கு ரூபாய் 1 கோடி வரை வங்கி மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டு தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30% மூல மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே முன்னாள் படை வீரர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை கூர்ந்தாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்ட மாவட்ட அளவிலான தேர்வு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் ஒப்புதலின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட வங்கிக்கு தொழில் தொடங்க கடன் ஒப்புதல் வேண்டி பரிந்துரைக்கப்படுது. இந்த வங்கிகளால் மேலும் சீராய்வு செய்யப்பட்டு தற்காலிக ஒப்புதல் ஆணை வழங்கப்படுது. தொழில் தொடங்குவதற்கான வங்கியின் தற்காலிக ஒப்புதல் பெற்றவர்களுக்கு அரசு செலவில் சென்னை தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வந்து அளிக்கப்படுது. இறுதியாக தொழில் தொடங்குவதற்கு தேவைப்படும் கடன் உதவி சம்பந்தப்பட்ட வங்கிகளால் கடன் இறுதி ஒப்பளிப்பு அளிக்கப்படுது. வருங்காலங்களில் தமிழக அரசு நிதி நிறுவனங்களுடன் இணைந்து 500 முன்னாள் படை வீரர்கள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் படை வீரர்கள் தங்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை பயன்படுத்திக்கலாம். நன்றி.